இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில 16 ஏப்ரல் அதிகாலை மொத்தம் 100 ட்ரோன்கள் கிட்ட ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்க. 97 அது போல சொல்றாங்க. சில இதுல இது வேரியேஷன் இருக்கு. 100ங்கிறாங்க, 100க்கும் மேற்பட்டங்கிறாங்க. ஏன்னா டைம் வேரியேஷன்ல உக்ரைனோட நேரப்படி 16 ஏப்ரல் அதிகாலை. அது வரைக்கும் 97 ட்ரோன்கள்ன்றாங்க. அதுக்கப்புறம் மிசைல்கள் தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சில ட்ரோன்கள் தாக்குதல்லாம் நடந்திருக்கு. இதுல வந்து 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள நாங்க டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, நம்ம காலையிலேயே பார்த்துட்டோம். ஒடசா பகுதி, டின்ப்ரோ பெட்ரோவிஸ்க் இந்த 2 பகுதியில தாக்குதல் நடந்துச்சுன்னு. இதுல ஒடசா பகுதியில வந்து மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில தாக்குதல் பண்ணிட்டாங்க. தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. பால்டோவால வந்து மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில வந்துட்டு இருந்ததுங்க. நாங்க தடுத்து நிறுத்துனோம். அப்படி நிறுத்தும்போது உதிரி வந்து பவர் லைன்ல, அதாவது சப்ஸ்டேஷன் அது போல இது போலலாம் சொல்லல. பவர் லைன் மேல வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. அதனால 2 செட்டில்மெண்ட் கிட்ட கரண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரஷ்யாவோட ட்ரோன் மாரி தெரியலையே. சப்ஸ்டேஷன்ல இவங்களோட மிசைலே போய் விழுந்துருச்சு அப்படின்ற கேள்விகள்லாம் வந்திருக்கு. இது எப்படியோ ரஷ்யா குறி வச்சு எந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலயும் தாக்குனதா இப்ப வரைக்கும் ரிப்போர்ட் ஆகல. சீஸ்ஃபயர் டீல் போட்ட டைம்ல இருந்து இப்ப வரைக்கும். ஆனா ரஷ்யாவுக்கு கூடிய சீக்கிரத்துல முடிய போகுது. இதுக்கப்புறம் ரஷ்யா என்ன செய்ய போறாங்க? இந்த சீஸ்ஃபயர் டீல கரெக்ட்டா கடைபிடிச்சுட்டாங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களும், புட்டின் அவர்களும் இத வந்து ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் உக்ரைன கார்னர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆட விட்டுட்டு, பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு, கார்னர் பண்ணிருவாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள விட்டாஃப் அவர்கள் இருக்கா இல்லையா? ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள். அவர் தரப்புலருந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள பார்த்தேன். பேசியிருக்கேன். அது கடைசி தடவ பேசினதுலாம் 5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட பேசியிருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்ன, சீஸ்ஃபயர் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். 2 பேரும் பேசுறதுல மாறி, மாறி பேசி நாங்க கொஞ்சம் விட்டு குடுக்குறது, அவங்க கொஞ்சம் விட்டு குடுக்குறதெல்லாம் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். அதாவது பேச்சுவார்த்தையில சொல்றாரு ஸ்டீவ் விட்காஃப் அவரு. அப்படி வரும்போது அவர் வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா, பெர்மனன்ட்டான பீஸ் வேணும் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கேட்கிறாரு. அதுதான் இங்க இங்க தேவைப்படுது. அதத்தான் எடுத்து கொண்டு போறோம். அமெரிக்காவும், ரஷ்யாவும் இணைஞ்சு நிரந்தர அமைதிய இந்த இடத்துல நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, விட்காஃப் அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். மறைமுகமா அமெரிக்காவும், ரஷ்யாவும் ஏதோ ஒரு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்களா? அதுக்காக இரு நாடுகளும் காய் நகர்வுகள் செய்றாங்களா? ஏன்னா, இப்ப கண்டனங்கள் கூட ட்ரம்ப் அவர்கள் அரசாங்கம் தெரிவிக்காததுக்கு காரணம் என்ன? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா, ஃபேக்டரிஸ், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டீஸ் இது எல்லாத்தையும் கொளுத்தி விட்டா தான் யூரோப்பியன் யூனியன் உதவி பண்றத ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக கூட இது போல செய்றாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா, இப்ப ஃபிரெட்ரிச் மெர்ச் அவர்கள் இருக்கார் இல்லையா? ஜெர்மனோட சான்சலரா இருக்கலாம் அப்படிங்கிறது போல. அவரு பதவியேத்தோனே விசிட்டா நான் உக்ரைனுக்கு தான் போப்போறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உக்ரைன்ல ஏகப்பட்ட அக்கப்போர் நடந்துட்டு இருக்கு. அது இந்த வின்செசியா பகுதியெல்லாம் குண்டு வெடிப்பு பண்றதுக்காக இந்த ஆள் பிடிக்கிறாங்க இல்லையா? அவங்களோட வண்டியில வச்சு வெடிக்க வைக்கிறதுக்காக ஏஜென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உளவாயிட்டு இருந்துருக்காங்க. இதுல 3 ரஷ்யன் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலருந்து சொல்றாங்க. இதுபோல தீவிரவாத தாக்குதல் பெருமளவுல இருக்கிற இந்த சமயத்துல வந்து ஒடசா பகுதியில மார்க் ரூத்தி அவர்கள் இருக்காரு. அவர்லாம் பேசியிருந்தார். அதெல்லாம் அங்க இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல வந்து தொடர்ந்து ஒடசால தாக்குதல் நடக்குதுன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏதோ எசகுஸ்கா நடந்துருச்சுன்னா, பெருமளவுல எஸ்கலேட் ஆகும்ல. அதுவும் இது போல இக்கட்டான சூழ்நிலையில எதுக்காக ஃபிரெட்ரிச் மெர்ச் அவர்கள் உக்ரைனுக்கு போறாரு? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா, பிரான்ஸோட மேக்ரான் அவர்கள் எப்படி போகாம இருக்கிறாரு? நல்லது நடக்கும்போது போங்க. அமைதி வரும்போது போங்க. நன்மை பயக்கும்போது போங்க. நடுவுல போயிட்டு வரீங்க அப்படின்னா, ஏதாவது நடந்துச்சுன்னா ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா என்ன பண்றது? இப்ப எப்படி செர்பியா வந்து ஒரு உளவாளி வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட பிரின்ஸ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெரும் போர் ஆரம்பிச்சது. அதுபோல ஆரம்பிச்சிராதயா? அதனால தலைவர்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறது போல பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபிரெட்ரிச் மெர்ச் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம மார்க் ரூத்தி அவர்களோட ஸ்டேட்மென்ட்க்கு வரும். மார்க் ரூத்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நேட்டோல வந்து உக்ரைன் சேருங்க. இப்போதைக்கு இல்ல. அதுக்கான டைம் வரும். அந்த டைம் வரும்போது சேர்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்போதைக்கு அதுக்கான டைம் இல்ல. அப்படிங்கும்போது மார்க் ரூத்தி அவர்கள் அப்படியே நழுவுற மீன்ல கழுவுற மீன்ல நழுவுற மீன்வாங்க இல்லையா? அதுபோல நேட்டோவோட சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல உட்கார்ந்து பேசும்போது இதுபோல பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உக்ரைன் பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும்னு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா? அதுல கேட்கறதுல பலதும் குடுத்தாச்சுங்க. அவன் கேட்கறதெல்லாம் குடுத்துட்டு தான் இருக்கணும் நாங்க டெலிவரி. அப்படிங்கிறது போல நேட்டோவோட மார்க் ரூத்தி அவர்கள், நேட்டோவோட சீஃப், ஜெனரல் செக்ரட்டரி சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவங்க குடுக்கவே மாட்டேன்றேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து மீடியாக்கள்ல பேட்டியா குடுத்துருக்காங்க. இவங்க நாங்கலாம் குடுத்துட்டு தாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற போல இவரு தரப்புன்னு சொல்றாரு. எது எப்படியான உக்ரைன்ல பயங்கரமான தாக்குதல் நடக்குது. அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லயே தாக்குதல் நடக்குது அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதாவது
இந்த தாக்குதல் நம்ம சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, 97 ட்ரோன்கள் இதுகிட்ட வந்து ரஷ்யா அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல ஒடசா பகுதி, கர்கிவ் பகுதி இந்த பகுதியில தாக்குதல் இதுல என்னன்னா சுமி, கர்கிவ் இந்த பகுதியிலயும் தாக்குதல் நடந்திருக்கு. அத பத்தின டீட்டெயில்ஸ் வரல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்டான ஃபெசிலிட்டீஸ் ஏதாவது தகவல்கள் வந்துச்சுன்னா, அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுல என்னன்னா, இந்த ஃபெசிலிட்டீஸ்ல பேசிக்கிறதுனால மட்டும் ரஷ்யா வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது இல்ல. அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பைடன் அவர்கள் வந்து ஆயுதங்கள குடுத்துட்டு இருந்தாரு. அ எய்டா குடுத்துருந்தார். இப்ப ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுலருந்து ஒரு எய்டு கூட பாஸ் பண்ண கிடையாது. இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ பைடன் அவர்கள் குடுக்கக்கூடிய ஆயுதங்கள் அங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள் அந்த இடத்துல இன்எஃபிஷியன்ட்டா இருக்கு. 2வது ரஷ்யாவோட ட்ரோன்கள் பெருமளவுல கை குடுக்குது. இந்த ஷாகி ட்ரோன்கள் என்னதான் சொன்னாலும், அடுத்தடுத்த வளர்ச்சி அடையறதுனால இழப்புகள பெருமளவுல ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஸ்லோவியான்ஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாகி ட்ரோன்கள் வந்து விழுந்திருக்கு. ஏதோ ஒரு டெம்பரரி டிப்ளாய்மென்ட் பாயிண்ட் இல்ல, ஏதோ ஒரு அம்யூனிஷன் டிப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஃப்ரண்ட்ல இல்ல. கொஞ்சம் புறநகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த ஸ்லோவியான்ஸ்கோட புறநகரத்துல டொனஸ்க் பகுதியில இருக்கிற ஒரு பகுதி. ஸோ அந்த இடத்துல எந்த அளவுக்கு சேதம் இந்த ட்ரோன் ஏற்படுத்துது அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, மேல் கூரைய உடைச்சிட்டு உள்ள வந்து வெடிக்குது. இது வந்து பங்கர் பஸ்டர்ல ஒரு பாதி பங்கர் பஸ்டர் மாரி ஆக்ட் ஆகுது. இது போல சேதங்கள் ஏற்படுத்துறதுனால தான் அதிக அளவுல இழப்புகள் சந்திக்கிறாங்க உக்ரைன். 2வது இந்த சாக்கெட் ட்ரோன்களோட புதுசா யூஸ் பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ். அதுதான் பிரபலமா எல்லாரும் திரும்ப திரும்ப பேசக்கூடிய ஒரு விஷயம். நம்மளும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இது போல ஒரு சாக்கெட் ட்ரோன் பங்கர் பஸ் மாதிரி மேல கூரைய உடைச்சிட்டு உள்ள வந்து வெடிக்குது. சேதம் ஏற்படலன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து அந்த இடத்துல விழுந்து வெடிக்கும் போது சேதங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. இதுதான் மிகப்பெரும் அளவுல இழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்குது உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்லோவியான்ஸ் பகுதியில் நடக்கிறது மேற்கோள் காமிச்சு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவோட ஆயுதங்கள் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. அதான் மேற்குலக நாடுகள்னால காம்பன்சேட் பண்ண முடியல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா இந்த டைம்ல உதவி பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா எப்படி? அதுக்கு மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஹெல்ப் பண்ணும். அமெரிக்காவோடதும் சப்போர்ட் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லன்னா சிக்கல் தான் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. 2வது இந்த தீவிரவாத தாக்குதல் பத்தி பார்த்துருந்தோம். உக்ரைன்ல வின்செசியா பகுதியில இது போல பிளான் பண்ணியிருந்தாங்க. 3 பேத்த பிடிச்சிட்டாங்க. இதே போல 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால ஒரு கூத்து நடந்திருந்தது. இவர் எப்படி அப்படின்னா, ரொமேனியாவோட ஒரு நபர் இவரு. ரொமேனியா போயிருக்கிறாரு, மால்டோவா போயிருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலாந்து போயிருக்கிறாரு. பல நாடுகள் சுத்திக்கிறாரு யூரோப்ல. உலகம் சுற்றும் வாலிபன் மாரி. பல நாடுகள் சுத்திட்டு யூரோப்ல, அதுக்கப்புறமா பெலரூஸ்குள்ள பூந்து ரஷ்யாக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது பெலரூஸ்ல எப்படி ஒரு வண்டி சிக்குச்சு. அதே போல வந்துன்னா ரஷ்யாக்குள்ள இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி இருக்குது. அதிகமான வெடிமருந்துகள் இருக்கக்கூடிய வண்டி. இது மட்டும் வெடிச்சிருந்தது அப்படின்னா, மிக பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம நேத்திக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள திடீர்னு, "ஐயய்யோ! வாங்க தலைவரே" அப்படின்னு கூட்டிட்டு போய்க்கிறாங்க. எதுக்காக கூட்டிட்டு போனாங்க? என்ன ஆச்சு? ஏது? முக்கிய முடிவுகள் எடுத்தாங்களா? என்ன ஏதுங்கிற தகவல்கள் வரல. மேபி கர்ஸ்க் பையில தாக்குதல் பண்ணதுக்காக மிக முக்கியமான முடிவுகளோ, இல்ல ஏதோ பேசணுன்றதுக்காக ஏதாவது செஞ்சிருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான தகவல்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா, கர்ஸ்க் பையில திரும்பவும் இது போல ஏதாவது அமெரிக்க ஆயுதங்கள் வச்சு தாக்கிட்டாங்களா? என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல மிக முக்கியமான நபர் யாராவது இறந்துட்டாங்களா? என்ன ஏதுங்கிறது பார்ப்போம். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, பைடன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ரூபல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா ரபிள் ஆக்கிரும் அப்படிங்கிறது போல. அந்த அளவுக்கு சாங்ஷன் பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேல இருக்கு. இப்ப வரைக்கும் பைடன் அவர்கள் போட்ட எந்த ஒரு சாங்ஷனையும் ட்ரம்ப் அவர்கள் விலக்கல. அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ரெனியூவும் ஆயிருக்கு. இருந்தாலுமே ரஷ்யாவோட எக்கனாமி ஷைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, தங்கத்துக்கு நிகரா ரூபல வந்து ஸ்டேபிளா இருந்திருக்கு. பலரும் நம்புறாங்க அந்த கரன்சிய அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது யார் சொல்றாங்கன்னா, மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள். இதே பைடன் அவர்களோட அரசாங்கத்துல என்ன சொன்னாங்கன்னா, ரூபல்ஸ வந்து ரபிள்ஸ் ஆக்கிரும் அப்படின்னாங்க. ஆனா இப்போ அது நேர்மாறா நடந்துகிட்டு இருக்கு. இது அந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா, நெபுலினா அவர்கள் சென்ட்ரல் பேங்க் ரஷ்யாவோட சீஃப் கவர்னர் அவங்க சொன்னதா சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவதுங்க ஆமா, இவங்க சாங்ஷன் போடுறனால புண்ணாகுது. புண்ணாக தான் செய்யுது. நம்ம கைக்கெல்லாம் புண்ணாகும். உட்டுட்டோம்னு வச்சுக்கங்க, அதுவே ஆறி ரெடி ஆயிரும். நம்புங்க தலைவரே, ரெடி ஆகும். நாங்க பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது போல நெபுலினா அவர்கள் இந்த உட்கார்ந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்து மீட்டிங் போடும்போது பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓவர் ஹீட்டா இருக்கு. வெடிச்சிரும் அப்படிங்கிற சொன்னாங்க. நெபுலினா அவர்கள் அதெல்லாம் இல்ல. கரெக்ட்டா போயிட்டு இருக்குது. பெல்லோஸ் அவர்கள் எல்லாம் ரெடியா இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல.
அது விடுங்க, அதுவே ரெடி ஆயிரும் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து கான்ஃபிடன்ஸ் குடுத்தாங்க புட்டின் அவர்கள்ட்ட. சரி ஓகே அப்படின்னு அவரும் ரெடி நம்பி இவங்க 2 பேர்த்துக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருந்தாங்க நெபுலினா அவர்கள், சேம் டைம் பெல்லோஸ் அவர்கள். இப்போ அவங்க சொன்னபடியே வந்து பார்த்தீங்கன்னா, ரூபல் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மக்கள் அத நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சுருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ரஷ்யாவ எக்கனாமிக்கலி சிதைக்கலான்னு பார்த்தாங்க. எக்கனாமிக்கலி சூப்பர் பவர் ஆயிருச்சு ரஷ்யா. ஆனா இதே அமெரிக்காவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், மத்த நாடுகள்லாம் இந்த டாரிஃப் அப்படின்னு போட்டா எல்லாம் சீர்குலைஞ்சு எல்லாம் நிலநடுக்கமாயிட்டு இருக்கு. அந்த டாரிஃப் போட்டாலும் எந்த நாடுக்கு என்ன நடந்தாலும் ரஷ்யாக்கு எதுவும் ஆகல அப்படிங்கிறத ரஷ்யா காமிச்சிட்டாங்க. ஏன்னா டிரான்சாக்ஷனே இல்ல. ஸ்விஃப்ட்ல இல்ல, அதுல இல்ல, இதுல இல்ல, எல்லாம் தூக்கி தூக்கி போட்டுக்கிறாங்க. இதுக்கு மேல நிறுத்துனாங்கன்னா ரஷ்யாங்கிற ஒரு நாடு மேப்ல இருந்து அழிக்க மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர அவங்களால வேற எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா கேஸ் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் இப்போ வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. அது இப்பெல்லாம் ரஷ்யா கிட்ட கேஸ் வாங்குறதை எப்படியாவது நிறுத்திடலாமா அப்படிங்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஸ்டாப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்காம இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்காம இருந்தா பெனால்டி கட்டணும், அதுக்கு வாங்கிக்கலாமே அப்படிங்கிறதோட அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதை ஸ்டாப் பண்றதுக்கு ஃபோர்ஸ் மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கு. ஒரு இது ஒரு நார்மலா கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா இது போல எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில இந்த அக்ரிமெண்ட் வந்து டெர்மினேட் செஞ்சுக்கலாம். இப்படி செய்யறதுனால பெனால்டி கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கு. பெரும்பான்மையா கான்ட்ராக்ட் போடும்போது இது போல விஷயங்கள் செய்வாங்க. ஸோ அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த பெனால்டி கட்டாம தப்பிச்சுக்கலாமா அப்படிங்கிற திட்டம் போட்டுக்கதான் சொல்லப்பட்டு வருது. இதனால ரஷ்யா கிட்ட இருந்து 11% ஆயில் கேஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேஸ் எல்லாம் அதுவும் அதிக அளவில் வாங்கிட்டு இருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள். அது கம்ப்ளீட்டா வாங்காம அவாய்ட் பண்றதுக்கு இது போல ஒரு வழி இருக்கு, அதை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாமா. செய்யட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற பலர் இருக்காங்க. ஏன்னா 17ஆம் கட்ட பொருளாதார தடைக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது எந்த அளவுக்கு கடைபிடிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஹமாஸ் பேச்சுவார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயர் டீலுக்கு ஒத்துக்கல. இந்த ஹோஸ்டேஜ் டீலுக்கு வந்து முடியாது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக கேட்கறாங்க முதல் கட்டத்திலேயே. ஆனா ஹமாஸ் கேட்கறாங்க, 2ஆம் கட்டம் கேட்கறாங்க. அதனாலதான் இஸ்ரேல் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அஃபென்சிவ் ஆபரேஷன் திரும்பி இறங்கியிருக்காங்க. பேச்சுவார்த்தைகள் சுமூகமா வரல. இந்த சமயத்துல எல்லாத்தையும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா வந்து சரணடைய சொல்லியிருக்கிறாங்க லெபனானோட அரசாங்கம். 2வது லெபனான்ல முதல் முறையா விமானங்கள்லாம் டேக் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. இதனால என்ன மாதிரியான சூழ்நிலைக்கு ஹிஸ்புல்லா தள்ளப்படுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அப்படியே யூஏஇக்கு வந்துட்டோம் அப்படின்னா யூஏஇல சமீபத்தில் ஒரு வீடியோ பதிவுகள் பரவலாக வந்துகிட்டு இருந்தது. கொலம்பியால இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெர்சனரிஸ் வந்து இறங்கியிருக்கிறாங்க யூஏஇல அப்படிங்கிறது போல. இந்த சமயத்தில் யூஏஇ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க அமெரிக்காக்கு, எங்க பண்ணிக்கலாங்களா கிரவுண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது போல. அதாவது யமனோட ஃபோர்ஸ் வந்து மிலிட்ரி இருப்பாங்க, கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா. இப்போ அவங்க ஹவுதிஸோட வந்து பார்த்தீங்கன்னா போர் செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கிரவுண்ட் இன்வேஷன் மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கிறது தொடங்க போகுது. எப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டா பிரேக் ஆகி அமெரிக்கா வெளியே வந்துடுறாங்களோ மேபி ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட் ஏதோ ஒன்று இருக்கலாம். நேட்டோக்கு உதவுறது இது போல விஷயங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு டேர்ம்ஸ்ல குட் டேர்ம்ஸ்ல வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த மிடில் ஈஸ்டுக்குள்ள அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அமெரிக்கா. இப்போ மிடில் ஈஸ்டுக்குள்ள வராங்க அப்படின்னா இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் என்ரிச் பண்ண யுரேனியமா அவங்க நாட்டிலேயே வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது போல கேட்கறதாவும், அதுக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்களே ஸ்ட்ரிக்டான கட்டுப்பாடு கொண்டு ஐஏஏவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, ஈரான்லேயே இருக்கட்டும், அது ஒரு இன்சூரன்ஸா இருக்கு எங்களுக்கு, நீங்க திடுதுப்புன்னு போடப்பட்ட அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே போயிட்டீங்கன்னா என்ன பண்றது, அது ஒரு இன்சூரன்ஸா இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல இருந்து கேட்டதா சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல நெகோசியேஷன் இருக்கு. ஒரு வேலை இங்க ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல மேபி இங்க ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில யூரோப்பியன் யூனியன் ஆர்வமா இருக்காங்க உக்ரைனுக்கு உதவுறதுக்கு. இங்க மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யமன் ஹவுதிஸை தாக்குறதுக்கு திட்டங்கள் போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் கிரவுண்ட் இன்வேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. தாக்குதல்ங்கிறது பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல துருக்கிக்கு இஸ்ரேலுக்கு நடுவுல வாக்குவாதங்கள் வந்திருக்கு. இந்த சிரியால என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்படுறதுன்னு சொல்லிட்டு. இது போல காரணங்கள்னால மிடில் ஈஸ்ட் அதுவும் குறிப்பா சிரியால அமெரிக்கா படைகள் இருந்தா சிக்கல் தானே. இப்ப சமீபத்துல துருக்கிக்கு ஹெச்டிஎஸ்க்கு அமெரிக்காக்கு ஆகலன்னு ஆயிப்போச்சு. ஸோ அதனால முதல் கட்டமா அங்க இருந்து விட்ரால் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இங்க விட்ரா பண்ணக்கூடிய படைகள் வேற எங்கேயாச்சும் டிப்ளாய் பண்ணப்படுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த படம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.